Good afternoon to all. ஸோ இன்னைக்கு வந்து செக்ஷன் 180லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செக்ஷன் 180 அண்ட் 181 பார்க்கலாம். அதோட அலாங் வித் சம் ரீசன் கேஸ் லாஸ் சில பாயிண்ட்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேர் ஆக்டை கவர் பண்ணலாம். பேர் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 180 பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் பை த போலீஸ். எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் பை த போலீஸ். ஸோ இங்கே விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ விட்னஸை வந்து யார் எக்ஸாமின் பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸாமின் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத வந்து இந்த செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க. பட் யார் விட்னஸ் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் நமக்கு சொல்லியிருக்காங்களா? யாரெல்லாம் விட்னஸ் அப்படின்ற டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்களான்னா இல்லை. ஸோ ஈவன் த அக்யூஸ்டோட விட்னஸாக வரலாம். ஸோ பட் விட்னஸ்னால் யார் அப்படின்றதுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன்ஸ் வந்து நம்மளுடைய பிஎன்எஃப்எஸ்ல கொடுக்கல. அப்போ இங்கே என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் விட்னஸ் பை த போலீஸ் அப்படின்ற ஒரு விட்னஸ் அப்படின்ற வேர்டு வந்து இதோடைய மார்ஜினல் நோட்ஸில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து உள்ள அதை என்னன்னு மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யாரிடம் போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னா அக்யூண்ட் வித் த ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேசஸ். எனி பர்சன் சப்போஸ்ட் டு பி அக்யூண்ட் வித் தி ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேசஸ். அப்போ எந்த ஒரு நபராக இருக்கலாம், அந்த நபரிடம் இந்த வழக்கின் பொருண்மைகள் பற்றி, இந்த வழக்கோட ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் சம்பந்தமாக நன்கு தெரிந்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களிடம் எக்ஸாமின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் செக்ஷன் 180 சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க விட்னஸ் அப்படின்னு அவங்க சொல்லலை, எனி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனி பர்சன் அப்படின்றது ஈவன் இன்க்ளூடிங் த அக்யூஸ்ட் கூட என்ன பண்றாங்கன்னா எனி பர்சன் அப்படின்ற மீனிங்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு பகல நாராயணன் அப்படின்ற ஸ்டேட் ஆஃப் எம்பரன்ற வழக்குல நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எனி பர்சன்றவங்க எப்படிலாம் அந்த அக்யூஸ்டா அப்படின்ற ஒரு மீனிங்ல வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நபர்கிட்ட வந்து டியூரிங் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வாங்கி இன்வெஸ்டிகேஷன் கண்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த விட்னஸ் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு நம்ம அதில் இந்த நபர் மேலேயும் சோ கிரவுண்ட்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த அக்யூஸ்டை நம்ம என்ன பண்றோம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறோம். ஸோ ஈவன் த அக்யூஸ்டோட விட்னஸுமே ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பகல நாராயணா ஒரு ஸ்டேட் ஆஃப் எம்பரர் அப்படின்ற ஒரு கேஸு. கேஸோட நேம் சொல்கிறேன். பகல நாராயண சுவாமி வர்சஸ் எம்பரர். ஏஐஆர் 1939, 1939 பிரிவி கவுன்சில் பிசி பேஜ் நம்பர் 47. ஏஐஆர் 1939 பிசி பேஜ் நம்பர் 47 பகல நாராயண சுவாமி வர்சஸ் எம்பரர். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த செக்ஷன் ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா எனி போலீஸ் ஆஃபீஸர் மேக்கிங் எனி இன்வெஸ்டிகேஷன் அண்டர் திஸ் சாப்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கும் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் அது எனி போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சில இடங்கள்ல தான் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி வேரியேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இதுக்கு எனி போலீஸ் ஆஃபீஸர் ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்? எனி போலீஸ் ஆஃபீஸருக்கு டெஃபினேஷன் நம்ம கொடுக்கல இல்லையா? ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன்னான்ற என்னன்ற டெஃபினேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் எனி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்கணும்? நீங்கள் அரெஸ்ட்டில் செக்ஷன் 41 ஆஃப் சிஆர்பிசி பார்க்கும் பொழுது கூட அங்கேயுமே எனி போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 151 சிஆர்பிசி ஐ திங்க் அந்த இடத்துல கூட போலீஸ் ஆஃபீஸர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் எனி போலீஸ் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க? யாராவது ஆன்சர் பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? மேடம் ஆக்சுவலி அந்த ஃபேக்ட் நடக்கச்சில பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட், நல்லா ட்ரை பண்ணீங்க. வேற யாராச்சும்? ஓகே, நமக்கு வந்து செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க சார்.
வேற டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே ஓகே சார். போலீஸ்லயே வேற டிபார்ட்மெண்ட் இருக்கு. வெரி வெரி குட். ஸோ சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட செக்ஷன் 175 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இதை ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னன்னா, எனி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மே வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய வழக்குகளை மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும், மேஜிஸ்ட்ரேட்டுடைய பர்மிஷன் இல்லாமல். ஸோ அங்கே வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய லிமிட் என்ன, அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எந்த அளவுக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பவரை அதிகாரத்தை யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு வித்தவுட் வாரண்டோட ஒரு வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்றதை அங்கே லிமிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் யார் யார் அப்படின்ற டெஃபினேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் எனி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 4 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிஎன்டபிள்யூஎஸ் உடைய சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய இதோடைய ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும், பிஎன்எஸ் அதாவது ஐபிசிக்கு மட்டும் இது அப்ளை ஆகாது, சில ஸ்பெஷல் லாக்குமே இது அப்ளை ஆகும். ஒருவேளை அந்த ஸ்பெஷல் லால அவங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அங்கே சொல்லப்படலை அப்படின்ற பொழுது மட்டும்தான் சிஆர்பிசியுடைய ப்ரொசீஜர்ஸ் அங்கே அப்ளை ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்டிபிஎஸ் மாதிரியான வழக்குகளில் செக்ஷன் 40-53 செக்ஷன் 40-53 ஆமாம், இப்போ அந்த ஆக்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கான அதிகாரம் வந்து சில நபர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு செக்ஷன் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் செக்ஷன் 40-53 மட்டும் பாருங்கள் என்டிபிஎஸ் ஆக்டில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஈக்குவலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கான அதிகாரம், ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஈக்குவல் அதிகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு கன்ஃபெஷன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கறது செல்லாது அப்படின்னு சொல்கிறோமோ, அப்போ என்டிபிஎஸ் ஆக்ட் கீழே வந்து சொல்லப்பட்டுள்ள இந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்றது செல்லுமா செல்லாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைக்கும்போது செல்லாது அப்படின்றாங்க. ஏன்னா இவர்களும் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு மீனிங்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி நாட் ஒன்லி த நம்மளுடைய சிஆர்பிசியில் மென்ஷன் பண்ணப்பட்டுள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு ஸ்பெஷல் ஆலையோ, ஈவன் த ரயில்வே ஃபோர்ஸுக்கும் ரயில்வே போலீஸ் ஆஃபீஸருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரயில்வே ஃபோர்ஸ் வேற, ரயில்வே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேற. ஸோ அவங்க கூட ஈவன் எனி போலீஸ் ஆஃபீஸர்ன்ற மீனிங் கீழே வருவாங்க. இப்போ ரயில்வே போலீஸ் ஆஃபீஸர் கண்ணு முன்னாடி வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் செக்ஷன் 41 கீழே. இல்லை ஒரு அஃபென்ஸ் பண்றாங்கன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுவதற்கான அதிகாரம் இருக்கு. ஸோ எனி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றது அந்த மீனிங்குள்ள வரும். ஈவன் த வேற ஸ்பெஷல் ஆல கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொடுக்கப்பட்டுள்ள நம்மளுடைய சிஆர்பிசியில சொல்லப்பட்டுள்ள ப்ரொசீஜர்ஸ் அதிகாரங்கள் படி உங்களுக்கும் தரப்படும் அப்படின்னு இந்த செக்ஷன்ல எக்ஸ்பிரஸாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுமே இன்க்ளூடிங் த நம்மளுடைய சாப்டர் படி அவங்க போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மீனிங்ல தான் வருவாங்க. இப்போ எனி போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸாமின் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற பொழுது ஏன் இந்த எனி போலீஸ் ஆஃபீஸரை இந்த 180யோட நம்ம பார்க்கணும், ஏன் இந்த எனி போலீஸ் ஆஃபீஸர்ன்ற வேர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 180 அப்படின்றது இதுக்கு முன்னாடி 161 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்க டியூரிங் த ட்ரையல்ல நீங்க எவிடன்ஸா பயன்படுத்தலாமா? இதுதான் கொஸ்டின். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 161 ஸ்டேட்மெண்ட்டை எனி போலீஸ் ஆஃபீஸர்னே வச்சுக்கோங்க, எனி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கக்கூடிய 161 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒன் ஆஃப் த எவிடன்ஸாக கோர்ட்ல பயன்படுத்த முடியுமா முடியாதா? சொல்லுங்க, இல்லை 1 by 1 சொல்லுங்க சார், புரியல. ஓகே, வேற மற்றவங்க? மேம் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. மேம் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 24ல அது மாதிரி போலீஸ் கிட்ட கொடுக்கறத வந்து இது பண்ண முடியாது, ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு போக முடியாதுன்ற மாதிரி இருக்குல்ல மேம்? அது படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் மேம். ஓகே, ஸோ நமக்கு வந்து செக்ஷன் 161 இப்போ வந்து செக்ஷன் 180ல பொறுத்த வரைக்கும் 161 ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் போலீஸ் கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன் ஆஃப் த எவிடன்ஸாக நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சில எக்ஸப்ஷன் இருக்குது, அது என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். இது எதற்கு கீழே வந்து கொடுக்க முடியாது, இது பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 162 ஆஃப் சிஆர்பிசி, இப்போ வந்து செக்ஷன் 181ல வந்து நமக்கு சொல்கிறாங்க.
அப்போ நீங்க எனி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனி போலீஸ் ஆஃபீஸர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸருக்கு வித்தியாசம் சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்க எந்த ஒரு ஆஃபீஸர்கிட்ட கூட நீங்க ஒரு கடிதம் மூலியமாக லெட்டர் மூலியமாக நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னாலுமே நீங்க வந்து ஓரலா சொன்னாதான் அது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இல்லை. ஈவன் ரிட்டனா நீங்க எழுதி அனுப்புற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல ஒரு லெட்டர்ல எழுதி அனுப்புற ஸ்டேட்மெண்ட் அது எனி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மீனிங்குள்ள வரக்கூடிய எந்த ஒரு ஆஃபீஸர்ஸ்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் செக்ஷன் 162 படி, இப்போ செக்ஷன் 181 பிஎன்டபிள்யூஸ் படி அதை ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது. பட் அதுக்கு சில எக்ஸப்ஷன் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால தான் எனி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வகையில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கான்ட்ரடிக்ஷன்ஸுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த எனி போலீஸ் ஆஃபீஸர்ன்ற மீனிங்கை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டிபிஎஸ் ஆக்ட் கீழே வந்து சொல்லப்பட்டுள்ள இவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கான அதிகாரம் கொடுத்துருக்குது, அது சிஆர்பிசி ப்ரொசீஜர் படி அப்ளை ஆகும்னு இங்கே செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பொழுது நான் வந்து ஒரு லெட்டரில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து ஒரு விட்னஸ் வந்து அந்த அஃபென்ஸ் சம்பந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அனுப்புறாரு. பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு எவிடன்ஸாக கோர்ட்டில் வந்து பயன்படுத்தி அந்த நபரை அக்யூட்டல் பண்ண முடியும், கன்விக்ஷன் பண்ண முடியுமா, அதை அக்யூட்டல் பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. அப்போ கோர்ட் என்ன எடுத்து வைப்பாங்கன்னா எனி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற பொழுது நாட் ஓன்லி இந்த சிஆர்பிசியில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ஐபிசி அஃபென்ஸை மட்டும் விசாரிக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, வேற ஸ்பெஷல் லாலையும் அவங்க எனி ஆஃபீஸர்ன்ற மீனிங்குள்ள வர்றாங்கன்னா அவங்களுக்குமே இந்த 162ல சொல்லப்பட்டுள்ளது படி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ நம்ம அந்த கேஸ் லாஸ்ட் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் நம்ம இப்போ எனி போலீஸ் ஆஃபீஸர்ன்ற மீனிங்க்கு மட்டும் முடிச்சிட்டோம். ஓகேவா. அடுத்து இப்போ செக்ஷனுக்குள்ள போகலாம். செக்ஷன் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 180 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸ். இப்போ உள்ள நமக்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனி போலீஸ் ஆஃபீஸர்னா என்ன, விட்னஸ்னா என்ன அப்படின்ற மாதிரியான சில விளக்கங்கள் வந்து நம்ம கொடுத்தோம். இப்போ எக்ஸாக்டா சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எனி போலீஸ் ஆஃபீஸர் மேக்கிங் அன் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் திஸ் சாப்டர் or any police officer not below the such rank state government may by general or special order. அப்போ இங்கே 2 நபர்கள் வந்து சொல்றாங்க. ஒன்று, ஒரு இன்வெஸ்டிகேஷன் இந்த சாப்டர் கீழே பண்ணுவதற்கு அதிகாரம் கொண்ட எனி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் கொடுத்து ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸரை நியமிக்கிறாங்க, ஒரு ஜென்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து இந்த வழக்கை விசாரிக்க சொல்லி ஒரு ஆஃபீஸரை நியமிக்கிறாங்க. இந்த 2 நபர்களுக்குமே இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இந்த வழக்கு சம்பந்தமாக நன்கு தெரிந்த நபர்களிடம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்குவதற்கான அதிகாரம் இருக்குது, நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ யார் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மே எக்ஸாமின் ஓரலி எனி பர்சன் சப்போஸ் டு பி அக்யூண்ட் வித் த ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேசஸ். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்களை மே எக்ஸாமின் ஓரலி, நீங்க ஓரலா கூட அவங்க நீங்க எக்ஸாமின் பண்ணலாம். இந்த வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தெரியும், யார் எந்த ஸ்பாட்ல நடந்துச்சு, அங்கே ஒரு கடை வீதியில இருக்கக்கூடிய ஒரு கடைக்காட்ட கூட நீங்க என்ன பண்ணலாம், போயிட்டு ஸ்பாட்ல போயிட்டு நீங்க எக்ஸாமின் பண்ணலாம், நீங்க ஓரலி எக்ஸாமின் பண்ணலாம். அந்த நபர் எனி பர்சனா கூட இருக்கலாம். பட் எனி பர்சன் இன்க்ளூடிங் த அக்யூஸ்டுன்ற மீனிங்குள்ளையும் வருவாங்கன்ட்டு நம்ம கேஸ்ல வந்து பார்த்துட்டோம். இப்போ சப்செக்ஷன் 2, இப்போ அந்த சப்செக்ஷன் 2ல தான் என்ன பண்றாங்கன்னா அப்படி கேட்கக்கூடிய நீங்க எக்ஸாமினேஷன், அப்படி கேட்கக்கூடிய நீங்க கேள்விகள் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. அப்ப என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னா, அந்த நபர்கிட்ட வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன், அதாவது தன்னை குற்றவாளியாக தன்னை குற்றம் சுமத்துற மாதிரியான சில கேள்விகள், நீ தான் இந்த கொலையை பண்ணியா, ஸோ இந்த மாதிரி செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்கக்கூடாது. அப்போ எதற்காக கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, சப்செக்ஷன் 2ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பவுண்ட் டு ஆன்சர் ட்ரூத் அப்படின்னு ட்ரூலி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது உனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு நீ வந்து உண்மையான பதிலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிற. அப்படி நீ கடமைப்பட்டிருக்க அப்படின்றதுனால அந்த கடமையை தவறுன அப்படின்னா உண்மையில ஐபிசி கீழே உண்மையில சார்ஜ் போடலாம். என்ன செக்ஷன் வரும் ஐபிசிக்கு மேல, ஐபிசி என்ன சார்ஜ் போடலாம்? அது வராது. செக்ஷன் 202 அண்ட் 203 ஐபிசி, செக்ஷன் 202 அண்ட் 203 ஐபிசி. இப்போ பிஎன்டபிள்யூஎஸ்ல என்னன்னு பாருங்க. ஏன்னா இங்க ட்ரூலி அப்படின்னு ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ லீகலி பவுண்ட் டு ஸ்டேட் த ட்ரூத், எந்த பர்சன்ட்டு நீ கேள்வி கேட்டாலும் சரி உனக்கு ஒரு சட்ட கடமை இருக்கு, அவங்க கேட்கிற கேள்விக்கு நீ உண்மையான பதிலே அனுப்பணும்.
ஒருவேளை a person who give the false information in answer such questions can be prosecuted under the provision of section 202 under 203 IPC. ஓகேவா? அப்போ ட்ரூலி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க கேட்கிற கேள்விகள் எப்படி வேணாலும் இருக்கலாமா, என்ன மாதிரியான கேள்விகள் நீங்க கேட்கலாமான்னா கேட்க முடியாது. அப்ப அங்கேதான் ஒரு விஷயம் சொல்றாங்க, ட்ரூலி பவுண்ட். ஆமா, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் எனக்கு பதில் சொல்ல கடமை இருக்குது. நான் ஒருவேளை பொய்யா சொல்றேன் இல்ல நான் சொல்லனா என் மேல நீங்க ப்ராசிக்யூட் பண்ணலாம். ஆனா நீ கேட்கக்கூடிய கேள்விகள் செல்ஃப் இன்கிரிமினேஷன் கேள்விகளாக இருக்கும் பொழுது நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. எனக்கு ரைட் டு சைலண்ட் அப்படின்ற ஒரு ரைட்ஸ் வந்து இருக்குது. அப்ப இது சம்பந்தமான ஆர்டிகல் எங்க அப்படின்னா ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல வந்து சொல்றாங்க. இது ரிலேட்டடான கேஸ்ல நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். என்ன கேஸ்ல வரும்? செல்ஃப் இன்கிரிமினேஷன் சம்பந்தமான கேள்விகள் கேட்கும்பொழுது ரைட் டு சொல்லுங்க. செல்வி versus ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. செல்வ் ஸ்டேட் வருமா? நந்தினி சத்பதி கேஸ் வரும். அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் வரும் மேம். அரவிந்த் கெஜ்ரிவால் நந்தினி இதை சத்பதி விட instead of இதை விட வந்து நந்தினி சத்பதி கேசஸ் தான் வந்து இட்ஸ் PM லேண்ட்மார்க் கேஸ். நந்தினி சத்பதி. ஸோ அந்த கேஸ் ஒரு சைட்டேஷன் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகேவா? ஸோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் கொஷின்ஸ் வந்து கேட்கக்கூடாது. அதாவது அவங்க வந்து ஒரு கிரிமினல் சார்ஜ் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி, அவனை வந்து ஒரு கிரிமினல் சார்ஜ் அவன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான கேள்விகளை வந்து கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேக் ஹிம் லைபிள் ஃபார் பெனால்ட்டி. அவன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெனால்ட்டிக்கு வந்து அவன் லைபிள் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் வந்து அவனிடம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நீ கேட்டாலுமே அதுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நீ அப்படி நீ வந்து கேட்டும் நான் பதில் சொல்லல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க என்ன முடியாது, என் மேல வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. அடுத்து இப்போ நெக்ஸ்ட் சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கேள்விகள் கேட்கலாம், என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்த சப்செக்ஷன் 3ல இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது மே ரெடியூஸ் இன்டு ரைட்டிங் எனி ஸ்டேட்மெண்ட் மேட் டு ஹிம் the course of an examination under this section, and if he does so, he shall make a separate and true record of the statement of each such person whose statement he record. இப்போ நீங்க அவங்கள்ட்ட எக்ஸாமின் பண்ணப்படும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எழுத்துப்பூர்வமாக எழுதலாம் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நெசசிட்டி அப்படின்ற பட்சத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம், அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டன் ஸ்டேட்மெண்டாக எழுத்துப்பூர்வமாக என்ன பண்ணலாம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதலாம்னு சொல்றாங்க. அப்படி சொல்லப்படும் பொழுது 4-5 விட்னஸ் கிட்ட விசாரிப்பாங்க. 4-5 பேர் அந்த வழக்கு சம்பந்தமாக நன்கு தெரிந்த நபர்களாக இருப்பாங்க. அப்போ ஈச் பர்சன்ட்டையும் செப்பரேட்டா தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எழுத்துப்பூர்வமாக வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கலோக்கியெல்லாம் எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் கண்டெயின் பண்ண ஒரு 161 ஸ்டேட்மெண்டாக இருக்கக்கூடாது. இப்போ 2 விட்னஸ் இருக்காங்க, BW1 BW2 இருக்காங்கன்னா 2 பேருடைய அப்பா ஒருத்தவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டும் தன்னுடைய பொண்ணோட பாதிக்கப்பட்ட நிலைமையை பத்தியும் அவங்க வந்து கண்ணால பார்த்த அஃபென்ஸை பத்தியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டே கலோக்கியலாக அந்த 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ ஈச் பர்சனுடைய ஸ்டேட்மெண்ட் செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக செப்பரேட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல ட்ரூ ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? ட்ரூ ரெக்கார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈச் பர்சன். ட்ரூ ரெக்கார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்னா என்னவா இருக்கும்? வாட் இஸ் ட்ரூ ரெக்கார்ட் ஆஃப் சச் ஸ்டேட்மெண்ட்னா என்னவா இருக்கும்? ஏன் அந்த வேர்ட் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க? சப்செக்ஷன் 3ல ட்ரூ ரெக்கார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈச் சச் பர்சன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, என்ன அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? செக்ஷன் 161 பொறுத்த வரைக்கும் அவரு என்ன வார்த்தை சொல்றாரோ அதை அப்படியே எழுதுறதாங்க. வெரி குட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் எக்ஸாக்டா எழுதணும். இப்போ நான் தான் போலீஸ் ஆஃபீஸர், நான் 161 ஸ்டேட்மெண்ட் நான் போய் அவங்ககிட்ட வாங்குறேன் அப்படின்னா, இப்போ BW1 இப்போ ராதான்றவங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்களை பார்த்ததாக சொன்னாங்க அப்படின்ட்டு என்னோட வெர்ஷன்ல வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க, அந்த கான்செப்ட்ல எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இதை வந்து கான்ட்ரடிக்ஷன் பண்ணலாம். 161 ஸ்டேட்மெண்ட்டை எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது. பட் டியூரிங் த
ட்ரையல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ஷனாக பயன்படுத்த முடியும், கோர்ட்டு அலோவ் பண்ணும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல விட்னஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றாங்க நீ அப்படிதான் எழுதணும். உன்னுடைய புரிதலுக்கு ஏத்த மாதிரி அந்த சொன்ன கான்செப்ட் சேமா இருக்கலாம், பட் ஒரு சில வார்த்தைகள் வேறுபட்டாலுமே அது யாருக்கு ஃபேவரா முடியும்னா டிஃபென்ஸுக்கு வந்து ஃபேவரா முடியும். அப்ப டியூரிங் த ட்ரையல்ல கான்ட்ரடிக்ஷன் பர்பஸ்க்காக டிஃபென்ஸ் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பயன்படுத்தப்படும் பொழுது விட்னஸோடைய ஸ்டோரியை பார்த்தோம்னா இங்கே சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த ட்ரூ ரெக்கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றாங்களோ அது எக்ஸாக்டா அப்படியே இருக்கணும். ஒன்னுக்கு புரிஞ்ச வெர்ஷன்ல அதை எழுதக்கூடாது. அவங்க எப்படி சொல்றது, அவங்க சொன்ன கதை அந்த கதை மாதிரியே அதுல இருக்கணும். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் இல்லையா. இப்போ வந்து ஒரு மேம் வந்து என்கிட்ட இத்தனை மணிக்கு வந்தாங்க, என்கிட்ட ஒரு பேனா வாங்கிட்டு போனாங்க, பேனா வாங்கிட்டு போகும்போது பக்கத்துல ஒரு குழந்தை நினைச்சு அதை பார்த்தாங்க, என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நான் அந்த கதையை கேட்ட மாதிரி அந்த எழுதக்கூடாது. அந்த கதையை அவங்க வந்து எக்ஸாக்டா அவங்க அந்த கதையை நரேட் பண்ண அப்படி இருக்கும், அப்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அதுதான் வந்து ட்ரூ ரெக்கார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். எத்தனை நபர்கள் அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த அக்யூண்ட் வித் ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ், அந்த கேஸ் சம்பந்தமாக எத்தனை பேருக்கு நன்கு தெரிந்து இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே செப்பரேட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்ன வாங்கணும்னு சொல்றாங்க. அப்ப இதுல ப்ரொவைடட் கிளாஸ் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொவைடட் கிளாஸ்ல என்னது, ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மூலியமாக கூட மே ஆல்சோ ரெக்கார்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மூலமாக கூட அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணலாம். அப்போ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் போது ஈவன் மொபைல் ஃபோன்ல கூட அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்போ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் அப்படின்ற டெஃபினேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு இல்லை, பட் இருக்குது. இப்போ வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல வந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் டெஃபினேஷன் வச்சுட்டாங்க. நமக்கு செக்ஷன் மேபி 5 மார்க்ல கேட்குறாங்க, கொஞ்சம் மோர் கண்டென்ட் பர்பஸ்க்காக நமக்கு பேஜஸ் ஃபில் பண்ணுன்ற பொழுது ஸோ நம்ம அந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக்கோட டெஃபினேஷன்ஸ் வந்த கதையை வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சிஆர்பிசியில் இல்லை, இப்போ வந்து டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக், ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரொவைடட் கிளாஸ். ஸோ செகண்ட் ப்ரொவைடட் கிளாஸ்ன்றது வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு இல்லாமல் நிறைய சாப்டர்ஸில் இந்த ரேப் சம்பந்தமான உமன்ஸ் எகென்ஸ்டா இருக்கக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை கையாளணும், அதோடைய ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன் தான். அப்போ இதுல அது எந்த போர்ஷன்ல இருக்குன்னா சப்செக்ஷன் 3ல செகண்ட் ப்ரொவைடட் கிளாஸ்ல வந்து இருக்குது. ஒருவேளை இந்த வழக்குல if a woman is a victim or sexual offenses under section BNS கீழே சில offenses மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கீழே ஒரு ரேப்போ செக்ஷுவல் அசால்ட்டோ ஒரு ஹராஸ்மெண்ட்டோ ஸ்டாக்கிங்கோ எனிதிங் இதுல வந்து இந்த அஃபென்ஸு கீழே ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க போறீங்க அப்படின்ற பொழுது யார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்ற பொழுது மஸ்ட் பி ரெக்கார்டட் ஒன்லி பை அ உமன் போலீஸ் ஆஃபீஸர் ஆர் எனி உமன் ஆஃபீஸர்ஸ். ஸோ ஒன்லி உமன் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் அதை ரெக்கார்ட் பண்ணணும், ஆர் எனி உமன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பர்டிகுலரா வந்து சில அஃபென்சஸை மட்டும் மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை வந்து நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு கொஸ்டினா மேக் பண்ணுங்க. இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் ரிலேட்டடான அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில ஒரு எப்படி சொல்றது கொஞ்சம் கூடுதலான ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன்லேருந்து டில் த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும். ஸோ நான் ஆல்ரெடியோட அந்த ஆர்டிக்கலோட நான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆர் ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வரைக்கும் இப்போ அஃபென்ஸ் ரிலேட்டட் டு எகென்ஸ்ட் த உமன் இந்த மாதிரி அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரொசீஜர்ஸ் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே அந்த செட் ஆஃப் பேக்கேஜாக வந்து அந்த செக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ 173லேருந்து ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் நமக்கு 193 ஆஃப் BNWS வரைக்கும் என்ன மாதிரியான ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏதாவது டைம் லிமிடேஷன்ஸ் கொடுக்குறாங்களா, அதோடைய இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்றதுலேருந்து விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் பை த போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் பை த மேஜிஸ்ட்ரேட். ஸோ அங்கே அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நார்மல் ஆர்டினரி பீப்புள்ஸ் கிட்ட நீங்க ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கும் இந்த மாதிரியான அஃபென்ஸ்ல வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய விக்டிம்ஸை பொறுத்த வரைக்கும் விட்னஸை பொறுத்த வரைக்கும் ட்ரீட் பண்றது அவங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ இந்த ஒரு பேக்கேஜா வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து செக்ஷன் 180 பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இப்போ இந்த 180 பொறுத்த வரைக்கும் இப்போ செக்ஷன் 161. இப்போ இதுல வந்து சிம்பிளா நம்ம வந்து எத்தனை சப்செக்ஷன் இருக்குன்னா மொத்தம் 3 சப்செக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றது நமக்கு மறக்கக்கூடாது. அந்த எனி போலீஸ் ஆஃபீஸர் எதை எக்ஸாமின் பண்ண போறாரு அப்படின்னா வழக்கு சம்பந்தமாக நன்கு தெரிந்த நபர்களை என்ன பண்ணலாம், ஓரலி எக்ஸாமின் பண்ணலாம். அப்படி எக்ஸாமின் பண்ணப்படும் பொழுது
ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர், ஐ மீன் எனி போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வழக்கு சம்பந்தமாக தெரிந்த நபர்களிடம் எக்ஸாமின் பண்ணலாம். செகண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரூலி அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பவுண்ட் டு ஆன்சர், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணும். பட் சில கேள்விகள் கேட்கக்கூடாது. செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் கொஸ்டின் மாதிரியான கேள்விகள், பெனால்டி ஆர் ஃபோர்ஃபீச்சர் சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்கக்கூடாது சப்செக்ஷன் 2. ஸோ நம்ம எக்ஸாம்ல எழுதும்போது நீங்க வந்து ரொம்ப ரீசெண்டா இருக்க கேஸ்லாஸோ ஆர் ரொம்ப இப்ப நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய அடுத்தத்துல வந்து சில கேஸ்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கண்டிப்பா எழுதணும்ன்ற நெசசிட்டி இல்லை. பட் கான்செப்ட் வைஸ் நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம், மைண்ட்ல வச்சுக்கலாம். பட் நந்தினி சத்பதி கேஸ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது தெரியாம இருக்கக்கூடாது, அதை நீங்க மென்ஷன் பண்ணாம இருக்கக்கூடாது, அது கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி எனி பர்சன் அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா பகலநாராயணன் ஸ்டேட் எம்பரர் அப்படின்ற ஒரு வழக்குல வந்து அப்பையிலேருந்தே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு வரோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ எதெல்லாம் இம்பார்ட்டனோ அந்த ஜட்ஜ்மெண்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நெசசிட்டி. அதை மோஸ்ட்லி கொஷின்ஸ்ல இம்ப்ளீட் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதும் பொழுது ரிட்டனா நீங்க ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எழுதும் பொழுது ட்ரூ ரெக்கார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஈச் பர்சன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதுவோ அதையே எழுதணும், செப்பரேட்டாக எழுதணும். அப்படி அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக்காகவும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் வந்து சில உமன்ஸ் எகென்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த 180ல மென்ஷன் பண்ணப்பட்டுள்ள அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஆஃபீஸர் ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸரா ஆர் எனி உமன் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் 180 பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் இவ்வளவுதான். ஆனா உள்ள நம்ம பார்க்கும்போது நிறைய வரிகள் நிறைய பேராகிராஃப்ஸ் மட்டும் இருக்கும். அப்ப இவ்வளவுதான் கான்செப்ட், ஓகேவா? இப்போ 180 எதோட ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா 180 + 181 இது ரெண்டையும் சேர்த்து தான் படிக்கணும். அதே மாதிரி 183 எதோட சேர்த்து படிக்கணும்னா 183 + 182, அதாவது 182ஐயும் 183 சேர்த்து தான் படிக்கணும். அதே மாதிரி செக்ஷன் 180ன்றது 181ஓட சேர்த்து தான் படிக்கணும். 181 போடலாமா? எஸ் மேம், போலாம் மேம். ஸோ நம்ம வந்து இப்போ டைரக்ட் என்ன சொல்லுது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ செக்ஷன் 181, இப்போ 181ல ஸ்டேட்மெண்ட் போலீஸ் அண்ட் யூஸ் தேர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் என்ன சொல்லியிருக்காங்க செக்ஷன் 181ல. எப்பவுமே ஒரு செக்ஷன் படிக்கும்பொழுது எத்தனை சப்செக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். செக்ஷன் 181 பொறுத்த வரைக்கும் 2 சப்செக்ஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோ ஸ்டேட்மெண்ட் மேடு பை எனி பர்சன் டு எ போலீஸ் ஆஃபீஸர் இன் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அப்போ இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன் கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லப்பட்டுள்ள எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுதான் மீனிங் வருமே தவிர்த்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்னாடி சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த 162க்கு வராது. எப்போ நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றீங்களோ ஆர் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் கிட்ட சொல்லப்பட்டுள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே அதுதான் இதுக்குள்ள வரும். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க அப்படின்னா அது 161 கீழே வருமானா வராது. அப்போ no statement made by any person to a police officer in course of investigation under this chapter shall, if reduced to writing, be signed by the person making it, nor shall any such statement or any record thereof, whether in a police diary or otherwise, or any part of such a statement or record, be used for any purpose, save as hereinafter provided at any inquiry, trial in respect of any offense under investigation at the time when such statement was made. அப்போ செக்ஷன் 161 சப்செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் என்னதான் விட்னஸ் வந்து எந்த ஒரு விஷயம் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாலும் சரி, அது ஈவன் 161 ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, அது எந்த ஸ்டேட்மெண்டாக இருந்தாலும் சரி, டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விட்னஸ் ஆர் ஒரு நபர் போலீஸ் கிட்ட சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ல எந்த நபர் விட்னஸ் சாட்சி சொன்னாரோ, ஐ மீன் எந்த நபர் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரோ அந்த நபர்கிட்ட
அந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடுங்க, நீங்க தானே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்க அப்படின்னு கையெழுத்து வாங்கக்கூடாது. அப்ப இது எதை ப்ரிவென்ட் பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுவதையோ ஆர் வந்து அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா விட்னஸ் கிட்டே இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கின ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் எவிடன்ஸாக தான் பயன்படுத்த முடியாது, பட் கான்ட்ரடிக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கோங்க, ஆனால் விட்னஸ் கிட்டேருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து வாங்கக்கூடாது. நிறைய 161 ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து வாங்குறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கையெழுத்துன்றது இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி வாங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்ட கொடுக்குறீங்கன்ற பொழுது அதை cannot be used as evidence in court. கோர்ட்ல அது ஒரு எவிடன்ஸாக நீங்க பயன்படுத்த முடியாது. அது எங்க போலீஸ் டைரியில மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, வேற எந்த இடத்துல நீங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணி மென்ஷன் பண்ணாலும் சரி, அதை நீங்க ஒரு எவிடன்ஸாக கோர்ட்ல பயன்படுத்த முடியாது. ஆனா சேவ் அஸ் ஹியரிங் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, சில சந்தர்ப்பங்களில் மட்டும் அதை பயன்படுத்தலாம். அது எந்த சந்தர்ப்பங்கள் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ ஜென்ரலா வந்து போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நீங்க கோர்ட்ல ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது. எதற்காக அப்படின்னா, போலீஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரலாகவே இட்ஸ் நாட் அ ட்ரஸ்ட் ஒர்த்தி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கன்ஃபெஷன் முதற்கொண்டு நம்ம வந்து போலீஸ் கிட்ட வந்து சொல்றது இட்ஸ் நாட் அ வேலிட். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இட்ஸ் நாட் அ ட்ரஸ்ட் ஒர்த்தி எவிடன்ஸ். ஏன்னா வந்து அண்டர் த ஓத் அண்ட் அதன் கீழே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொஷின்ஸ் வந்து போட்டோ இல்லை அதுக்கேற்ற மாட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட வந்து விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் செக்ஷன் 183 சப்செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஓத் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ அங்கே சத்தியப்பிரமாணம் வாங்கி அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எவிடன்ஸாக பயன்படுத்த முடியும். ஆனால் இவங்க கிட்ட வாங்குற ஸ்டேட்மெண்ட்ல ஓத்துன்ற கான்செப்டே இருக்காது. ஸோ சத்தியப்பிரமாணத்தோட பண்ணாத எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி சில ப்ரெஷர்ஸ்லையும் சில லீடிங் கொஸ்டின்ஸோட கேட்கப்பட்டு அதன் வாயிலாக கூட விட்னஸ் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்காரணத்தை கொண்டும் கோர்ட்ல ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பர்பஸ்க்காக அதை நீங்க யூஸ் பண்ணலாம்? அப்ப என்ன பர்பஸ்க்காக மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்த முடியாது. ஆனா அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ட்ரையல்ல பயன்படுத்துறீங்க அப்படின்ற பொழுது கான்ட்ரடிக்ஷன் பர்பஸ்க்காக அதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்ட்ரடிக்ஷன் த விட்னஸ் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல டிஃபென்ஸ் சைடு அதை கான்ட்ரடிக்ஷன் பர்பஸுக்காக போலீஸ் கிட்ட சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலாம். அதுதான் அந்த ப்ரொவைடட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. யாராவது அந்த ப்ரொவைடட் கிளாஸ் படிக்கிறீங்களா? Provided that when any witness is called for the prosecution in such inquiry or trial whose statement has been reduced into writing as aforesaid, any part of a statement, if duly proved, may be used by the accused and with the permission of the court by the prosecution to contradict such witness in the manner provided by Section 148 of the Bharatiya Sakshya Adhinayam 2023, and when any part of such statement is so used, any part தேங்க்யூ மேம். இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, for the purpose only of explaining any matter referred to in his cross-examination. ஓகே, ஸோ சேவஸ் ஹியரிங் ப்ரொவைடட் அப்படின்னு ஒரு மேலே ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? அப்போ இது எதெல்லாம் சேவஸ் ஹியரிங் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லுதுன்னா, இந்த ப்ரொவைடட் கிளாஸையும் சப்செக்ஷன் 2 தான் சொல்லுது. ஜென்ரலாக பயன்படுத்த முடியாது, பட் எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா சப்செக்ஷன் 2 அண்ட் ப்ரொவைடட் கிளாஸ் தான் ஆன்சர். அப்போ ப்ரொவைடட் கிளாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராசிக்யூஷன் வந்து அவங்களோட விட்னஸ் வந்து கூட்டு வருவாங்க, PW1 PW2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூஷன் வந்து விட்னஸ் வந்து கூட்டு வராங்க. விட்னஸ் வந்து ஆல்ரெடி போலீஸ் கிட்ட வந்து ஒரு 161 ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க.
அதை போலீஸ் ஆஃபீஸரும் எழுதி அது 161 ஸ்டேட்மெண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க, ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டியூரிங் த ட்ரையலில் கிராஸ் எக்ஸாமினேஷன் டைமில் அக்யூஸ்டு சைடு அட்வொகேட் இருப்பாங்க இல்லையா, அவங்க போலீஸ் சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டில் விட்னஸ் ஏதாவது பொய்யா சொல்லியிருக்கிறாங்க, இல்லைனா போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்படாத விஷயத்த இங்கே ஓப்பன் கோர்ட்டில் வந்து ஒரு விஷயத்த மாற்றி பேசுகிறாங்க. அப்போது இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் பர்பஸை ப்ரூவ் பண்ணும் வகையில் அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டோட அந்த பர்டிகுலர் பார்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்ட்ரடிக்ஷன் பர்பஸ்க்காக அக்யூஸ்டு அட்வொகேட் என்ன பண்ணுவாங்களா, பயன்படுத்தலாம். அப்போ அதை எதை நிரூபிக்க பயன்படுத்துவாங்க? விட்னஸ் வந்து அவரோட ஸ்டோரியை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு, அங்கேயும் ஒன்று மாற்றி சொல்லியிருக்காரு, இங்கே ஓப்பன் கோர்ட்டில் வேறு மாதிரி சொல்கிறாரு. போலீஸ் கிட்ட வந்து நான் அக்யூஸ்டை பார்த்தேன்னு சொல்லியிருப்பாரு, ஓப்பன் கோர்ட்டில் நான் பார்க்கலன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இங்கே ஒரு ஒமிஷன் என்ன நடந்திருக்குது. இல்லை ஓப்பன் கோர்ட்டில் பார்த்தேன்னு சொல்லியிருப்பாங்க, இங்கே போலீஸ் கிட்ட வந்து நான் பார்க்கலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த ஒரு விஷயத்தை கான்ட்ரடிக்ஷன் பண்ணுவதற்காக டியூரிங் த கிராஸ் எக்ஸாமினேஷனில் அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வச்சு கிராஸ் எக்ஸாமினேஷன் பயன்படுத்துவதற்காக செக்ஷன் 161 ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலாம். அப்போ ப்ராசிக்யூஷன் அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட்டோட பர்மிஷனோட என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் அதை பயன்படுத்தலாம். பட் ப்ராசிக்யூஷன் எப்பொழுது இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, எப்போ 161 சம்மந்தமாக கிராஸில் கேள்வி எழுப்புறாங்களோ அந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்து இல்லை இவங்க வந்து இந்த ஆஸ்பெக்டில் பதில் சொல்லலை, அது கொஞ்சம் ஃபியரில் பதில் சொல்லியிருப்பாங்க, அதை கிளாரிஃபை பண்ணுற விதத்தில் ரெக்டிஃபை பண்ணுற விதத்தில் அந்த பர்டிகுலர் போர்ஷன் மேபி ஒரு கான்ட்ரடிக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை வித் த கோர்ட் பர்மிஷனோட அதை பயன்படுத்தலாம் ப்ராசிக்யூஷன். அப்போ கான்ட்ரடிக்ஷன் அப்படின்ற பொழுது நமக்கு எந்த செக்ஷன் ஞாபகம் வரும் அப்படின்னா, செக்ஷன் 148 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 145. அப்போ 161 ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அக்யூஸ்ட் பயன்படுத்தலாம், ரீ எக்ஸாமினேஷனுக்கு ப்ராசிக்யூஷன் பயன்படுத்தலாம். பட் எப்பொழுது பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒன்லி அந்த கன்ஃபியூஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மட்டும்தான் ரீ எக்ஸாமினேஷனுக்காக ப்ராசிக்யூஷன் பயன்படுத்த முடியும், அதர்வைஸ் பயன்படுத்த முடியாது. அப்படியும் பயன்படுத்தணும் அப்படின்னா கோர்ட்டோட பர்மிஷன் தேவை ப்ராசிக்யூஷனுக்கு மட்டும். அக்யூஸ்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை பயன்படுத்தலாம். அப்போ இந்த பர்பஸுக்கு மட்டும்தான் இந்த 161 பயன்படுமே தவிர்த்து இது ஒரு எவிடன்ஸாக வந்து பயன்படுத்த முடியாது. இங்கே பாருங்க, இவங்க வந்து அக்யூஸ்டை வந்து பார்த்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பர்டிகுலர் 161 ஸ்டேட்மெண்ட்டே வைத்து இதுவே ஒரு சோல் எவிடன்ஸாக வைத்து அந்த வழக்கில் இவர் குற்றவாளி அப்படின்னு கூட தீர்மானிக்க முடியாது. ஸோ அதை ஒரு எவிடன்ஸாகவே கன்சிடர் பண்ணிக்க முடியாது. அடுத்து சப்செக்ஷன் 3. அப்போ சப்செக்ஷன் 3-ஐ பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இப்போ 161 கீழே சொல்லப்பட்டுள்ளது ஒருவேளை எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். அவர் 161 கீழேன்னு இல்லை, ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே போலீஸ் கிட்ட சொல்றது இட்ஸ் நாட் அ வேலிட், அதை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் ஒரு எவிடன்ஸாகவும் ஒரு அட்மிசபிள் எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாது. அப்படின்ற பொழுது சப்செக்ஷன் 3-ல ஒரு 2 ஸ்டேஜஸில் 2 சூழ்நிலைகளில் மட்டும் இந்த சூழ்நிலைகளில் ஒரு போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 162 பார் பண்ணாது, அது ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியும் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா, செக்ஷன் 32 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழே டையிங் டிக்ளரேஷன். டையிங் டிக்ளரேஷன் அண்டர் செக்ஷன் 32 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்போ பிஎஸ்சியில் செக்ஷன் 26 அண்டு 23 சப்செக்ஷன் 2 டையிங் டிக்ளரேஷன் அண்ட் டிஸ்கவரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்லுது. அப்போ நம்மகிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க,
ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு எவிடன்ஸாக கோர்ட்டில் பயன்படுத்த முடியாது அப்படின்ற பொழுது வேற எதை நீங்கள் எவிடன்ஸாக பயன்படுத்தலாம் அப்படின்னா செக்ஷன் 32 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் டையின் டிக்ளரேஷனாக இருக்கட்டும், செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் டிஸ்கவரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த வகையிலும் 162 கீழே பார் ஆகாது, அது செல்லும், அது ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்தலாம். அப்ப டையின் டிக்ளரேஷனா என்னது? தன்னுடைய இறப்பிற்கான காரணத்தை சொல்லக்கூடியதா என்னது? டையின் டிக்ளரேஷன். அப்போ இந்த டையின் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 161ல சொல்லக்கூடிய ஒரு 161ல ஒரு நபர் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு, பட் அதுல இவர் இறப்பிற்கு காரணம் அப்படின்ற பொழுது அதை வந்து பிகமே டையின் டிக்ளரேஷனாக மாறும். அப்போ ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் போலீஸ் கிட்ட தான் சொன்னாங்க, அதனால இது வேலிட் இல்லை அப்படின்னு நீங்க ஒரு கான்செப்டை எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் இந்த கத்தியை நான் இந்த புதர் கீழே ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை பேஸ் பண்ணி அங்கே என்னது ஒரு டிஸ்கவரி, ஐ மீன் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கத்தியை அவன் சொல்லி தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ செக்ஷன் 27 கீழே இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட சொல்கிறோம்? போலீஸ் கிட்ட சொல்கிறோம். அப்போ ஜென்ரலாக போலீஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் நாட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால செக்ஷன் 27 கீழே இது வராது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது அப்படின்றாங்க. மேம் இது எக்ஸெப்ஷனாக இது பண்றதா மேம்? எக்ஸெப்ஷனா சொல்லலாம்ன்றதுக்காகவா? ஆமா, எக்ஸப்ஷன் சொல்லலாம், எக்ஸப்ஷன் கூட சொல்லலாம். சரி. இப்போ அக்யூஸ்ட் வந்து போலீஸ் கிட்ட சொல்றான், நான் வந்து ஒரு கத்தியை இந்த ஹவுஸுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ் போறாங்க, அந்த கத்தியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து இதுதான் என்ன சொல்லணும், டிஸ்கவரின்னு சொல்றோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ரெக்கவரிஸ் வந்து கோர்ட் அலோவ் பண்ணலாமா அப்படின்னா அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 160 வந்து இதை வந்து பிளாக் பண்ண முடியாது. ஸோ டிஸ்கவரி இஸ் அலோ த அட்மிசபிள். ஸோ இது சொல்ல மாட்டேன், அந்த சேவ் ஹியரின் ஆஃப்டர் ப்ரொவைடட் அப்படின்னு சப்செக்ஷன் 1ல் ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா, நான் சொன்னேன் அதுக்கு எக்ஸப்ஷன் தான் இந்த 2 வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே பக்கத்தில் கூட சப்செக்ஷன் 2ன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, ஒமிஷன்னா என்ன. ஒமிஷன் சம்மந்தமாக வந்து ஒரு ஃபேமஸ் கேஸ்லாம் இருக்குது தெரியுமா? என்ன கேஸ்லாம் ஒமிஷன் ரிலேட்டட்? சரி, ஓகே, நான் பின்னாடி சொல்கிறேன். எக்ஸ்பிளனேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் வந்து ஒருத்தன் வந்து இந்த பக்கம் கத்தியை தூக்கிட்டு ஓடுனா அதை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து ஒரு விட்னஸ் வந்து சொல்கிறாரு. இப்போ கோர்ட்டில் வந்து அவங்ககிட்ட ஓத்து எடுக்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா கோர்ட்டில், அவன் வந்து ஓடினாதான், பட் ஓடும் பொழுது இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தான், இல்லாட்டி அவன் கூடவே இன்னொருத்தவனும் கூட ஓடினதை நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு போலீஸ் கிட்ட சொல்லப்பட்டுள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒருத்தன் ஓடினான்னு சொல்கிறான், பட் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, 2 நபர்கள் ஓடினான், அவன் இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருந்தான், கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு ஓடினான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இது என்னன்னு சொல்கிறோம், ஒரு ஒமிஷன். அப்போது ஃபஸ்ட்டில் சொல்லப்படாத விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கான்ற பொழுது ஒரு ஒமிஷன் வந்து இங்கே நடந்திருக்குது. அப்போ அந்த ஒமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ரடிக்ஷன், இந்த ஒமிஷன் வந்து இந்த வழக்கு நெசசிட்டியா ஆர் நெசசிட்டி இல்லையா அப்படின்னு யார் டிட்டர்மின் பண்ணுவாங்க அப்படின்னா ஜட்ஜு தான் டிட்டர்மின் பண்ண முடியும். இந்த தாசில்தார் ஒரு ஸ்டேட்னு ஒரு கேஸு, அந்த கேஸோட சைட்டேஷன் பின்னாடி சொல்கிறேன், அதில் எக்ஸாக்டாக இந்த போர்ஷன் அப்படியே சொல்லியிருப்பாங்க. சில ஸ்மால் ஒமிஷனை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரடிக்ஷன் தேவையில்லை, ஏன்னா இட் இஸ் ஏ ஸ்மால் ஒமிஷன். இதுவே ஒரு பெரிய ஒமிஷனாக இருக்குது, அந்த வழக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் பட்சத்தில் அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து யார் தீர்மானிக்கணும் அப்படின்னா ஜட்ஜு தான் தீர்மானிக்க முடியும். வெதர் இட் இஸ் வந்து இது கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டோட ரிலேட்டட் ஆனதா, இந்த வழக்குக்கு இது தேவையானதா அப்படின்றத வந்து அதை வந்து யார் அதை முடிவு பண்ணுற இடத்துல யார் இருப்பாங்கன்னா ஜட்ஜு தான் இருப்பாங்க.
பட் ஸ்மால் கான்ட்ரடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கான்ட்ரடிக்ஷன் பண்ணுவதற்கு நீங்கள் அலோவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் ஜட்ஜா. அதான் இப்போ இதே கான்செப்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து அன்னைக்கு அவன் ஓடும் பொழுது கத்தியோட பார்த்தேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றான். பட் இங்க வந்து என்ன சொல்றான், கோர்ட்ல வந்து ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டு போனா அப்படின்னு சொல்றேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஒமிஷன் வந்து இந்த வழக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டனா? ஸோ இந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை பொறுத்தவரை இது ரொம்ப இம்பார்ட்டனானா இல்லவே இல்லை. ஸோ இட்ஸ் a வெரி ஸ்மால் ஒமிஷன். ஸோ இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்ற ஒரு பார்வையில வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த கான்ட்ரடிக்ஷனும் கோர்ட் அலோவ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ வெதர் இந்த ஒமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கு இது முக்கியமானதா, இது கான்ட்ரடிக்ஷன் பண்ண வேண்டியதா பண்ண வேண்டியது இல்லைன்றதை முடிவு பண்ணுறது ஜட்ஜி தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த 181 அண்ட் 180 அண்ட் 181 சம்பந்தமாக வேற வேற சில கேஸ் லாஸ்லாம் நம்ம இதோட சேர்ந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ 2025லையும் சரி நிறைய கேசஸ் வந்திருக்கு இந்த 161 ரிலேட்டடாக. ஓகே, இந்த விட்னஸை பொறுத்த வரைக்கும் விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு இல்லையா? தெரியுமா எல்லாரும் யாருக்காச்சும் விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம்? எஸ் மேம், செக்ஷன் 395 நினைக்கிறேன் மேடம். ஸோ விட்னஸ் அது எந்த அவங்களுக்கு இருக்குன்றதை எப்படி தெரியப்படுத்துறது? அவங்களுக்கு எப்படி தெரியும்? விட்னஸ் சில பேர் பயந்துக்கிட்டு சொல்ல வர மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அவங்க அப்ரோச் பண்ணணும். பட் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு டியூட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க ஒரு 161 ஸ்டேட்மெண்ட் வாங்க போறீங்க, அங்க வந்து சில பீப்புள்ஸ் எக்ஸாமின் பண்றீங்க அப்படின்னா கூட விட்னஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. எதை பத்தினா அபவுட் த விட்னஸ் ப்ரொடக்ஷன் கைட்லைன் சம்பந்தமாக, அபவுட் த விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் சம்பந்தமாக. ஸோ அது வந்து அவங்கள்ட்ட வந்து யார் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இல்லையா? ஸோ அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணணும், உங்களுக்கு இது மட்டும் ஏதாவது திருட்டு இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல. பர்டிகுலர்லி 161 ஸ்டேட்மெண்ட், மேபி எந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க வாங்குறீங்கனாலும் சரி, அது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய ஒன் ஆஃப் த டியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீமுக்கான ஒரு லேண்ட்மார்க் கேஸ்ல என்ன கேஸ்ல வரும்? மகேந்திர சௌலா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. வேற ஆசிட் அட்டாக் கேஸ் நேம் சார்? லக்ஷ்மி கேஸ் மேம். இல்ல, லக்ஷ்மி கேஸ்ல வராது. இது வந்து 2003ல விஷாக வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில எப்படி சொல்றது, விஷாக வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997லையுமே பிளஸ் அதுக்கப்புறம் வந்து 2003ல வந்து மிஸ்டர் நீலம் காட்ரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸ். ஆக்சுவலி இந்த கேஸ்ல தான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எப்படி சொல்றது, சில சீரியஸ் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விட்னஸ்க்கு எந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், இது நமக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லை. பட் நான் சொல்றேன், அக்யூஸ்ட்னா யாரு, விட்னஸ்னா யாரு. அப்போ டியூரிங் இந்த மாதிரி வழக்குகளை பொறுத்தவரை விட்னஸ் வந்து அவங்க சாட்சிகள் சொல்லவோ இல்லை அதுக்கான ஆன்சர் சொல்லவோ வரமாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல தான் விட்னஸுக்கு நீங்க சொல்லணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணணும். ப்ளஸ் அவங்களுக்கு அக்னாலேஜ் த விட்னஸ், அவங்கள்ட்ட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அக்னாலேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது டியூட்டி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், போலீஸ் வந்து கண்டிப்பாக அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அது கேஸ் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க மேம். நீலம் கட்டுறாங்களா? மிஸ்டர் நீலம் இந்த வாரம் நீலம் கற்ற அப்படின்றது ஒரு பையன். அவன் வந்து பார்த்தனா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பான்.
அவங்க 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 வந்து ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணு. ஸோ சம்திங் இந்த மாதிரியான ஒரு கேஸ் தான். அதில் வந்து என்னதுன்னா அந்த பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து டியூரிங் த இன்வெஸ்டிகேஷனில் வந்து விட்னஸை வந்து த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்க. அக்யூஸ்ட் சைடு வந்து விட்னஸை வந்து த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்க. அது யார் அப்படின்னா மிஸ்டர் நீலம் கட்டார KATARA அவங்களோட அம்மா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பிகமே லேண்ட்மார்க் கேசஸ் ஃபார் த விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா. பிஃபோர் விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் வருவதற்கு முன்னாடி 2008 வருவதற்கு முன்னாடி இது வந்து ஒரு விட்னஸ் ப்ரொடக்ஷனுக்கான ஒரு கேஸாக வந்து இருந்துச்சு. இதை வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இதை போடுறாங்க, ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி. அப்படி வந்து ஒரு கேஸ்ல தான் இது வந்து பர்டிகுலர்லி பார்த்தோம் அப்படின்னா எங்களை த்ரெட்டன் பண்றாங்கன்னு ப்ரொடக்ஷன் கேட்க வந்திருப்பாங்க. அதுல இருந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கேஸ்ல. இதை வந்து சைட்டேஷன் சாட் பாக்ஸ்ல போடுறேன். டூ 2003 வந்த கேஸு. சைட்டேஷன் எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி அது கிடைச்சுன்னா யாராவது போடுங்க, நானும் கூட பார்க்குறேன். ஓகேவா? அடுத்து நான் சொன்னோம் இல்லையா, எக்ஸாக்டா வந்து அக்யூஸ்ட் வந்து விட்னஸ் என்ன எக்ஸாக்டா சொல்றாங்களோ அதை வந்து நீங்க அப்படியே வந்து கேட்டிருக்கணும். ஐ மீன் அந்த பதில் அப்படியே இருக்கணும். ஆஹ் நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து நம்ம கொஸ்டின் வந்து மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது வந்து எந்த கேஸ்லால சொல்லியிருப்பாங்கன்னா எங்க சாட் பாக்ஸ்ல போடுறோம் அதை. இது வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த ட்ரூ வேர்ட், ஐ மீன் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எக்ஸாக்டா இது பண்ணணும். நம் விட்னஸ் என்ன சொல்றாங்க அது எக்ஸாக்டா அதுல இருக்கணும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் படி அந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுக்கான கேஸ்ல அது சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அதான் வந்து சொல்லியிருப்பாங்க, விட்னஸ் என்ன வேர்டு சொல்றாங்களோ, என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்களோ, என்ன டைரக்டா சொல்றாரோ அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ல 161 ஸ்டேட்மெண்ட்ல வந்து இருக்கணும். அடுத்து கேஸ்லாம் அதே வந்து நான் சாட் பாக்ஸில் போடுறேன், அதை எழுதிக்கோங்க. இப்போ ஒரு கேஸ்லாம் போடுறேன், அதை சாட் பாக்ஸில் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மூணு சைட்டேஷன் வரும், பட் கேஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எனி சச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த எனி சச் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் ஆயிருக்கும் இல்லையா இந்த 181 BNWSல. இந்த எனி சச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு இதில் இன்டர்பிரேஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ போட்ட கேஸ்லால. இப்போ எனி சச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா செக்ஷன் 162 ஆஃப் BNWS, செக்ஷன் 181 ஆஃப் BNWS, 162 CRPC, செக்ஷன் 181 ஆஃப் BNWS பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஓரல் ஸ்டேட்மெண்ட் மேட் டு த போலீஸ் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ஸ். அது ரிட்டனாக இருந்தாலும் சரி, ஓரலாக இருந்தாலும் சரி, டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பாக டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட் அது எனி கைண்ட் ஆஃப் எனி சச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மீனிங்குள்ள வரும். அது ஈவன் ரிட்டன் ஆர் ஓரலாக இருக்கும் பட்சத்தில்.
அப்போ ரிட்டன் ஓரலாக இருக்கும் பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வந்து வரைகிறாங்க டியூரிங் த இன்வெஸ்டிகேஷனில். அப்போ வந்து டிசீஸ் வந்து இறந்த இடத்துக்கு போகிறாங்க, அவங்க அடிப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து சில விட்னஸ் வந்து யார் யார் எங்கே இருந்தாங்க, யார் எங்கேருந்து பார்த்தாங்க அப்படின்னு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து விட்னஸ் சொல்ல சொல்ல அவங்க வந்து ஒரு மேப் மட்டும் வரைகிறாங்க. இப்போ இந்த மேப்பை வந்து ஒரு ஒன் ஆஃப் த எவிடன்ஸாக பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியாதுன்னு கோர்ட் சொல்லுது. என்ன ரீசன் அப்படின்னா, ஆஹ் இப்போ நீங்க அந்த ரஃப் ஸ்கெட்ச் கூட யாருடைய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க வரைஞ்சிருப்பீங்க அப்படின்னா, ஒரு விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் ஓரலா அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்க வரைஞ்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ரஃப் ஸ்கெட்ச் முதற்கொண்டு செக்ஷன் 162 கீழே ஸ்டேட்மெண்ட் சச் ஸ்டேட்மெண்ட்ன்ற மீனிங்குள்ள வருதுன்றாங்க. ஸோ அந்த விட்னஸோட ஓரல் ஸ்டேட்மெண்ட் செக்ஷன் 162 கீழே இட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ன்ற மீனிங்குள்ள வரும். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஒன் ஆஃப் த எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது. ஸோ நீங்க அதை கான்ட்ரடிக்ஷனுக்கு பயன்படுத்தலாம். அதான் இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து அடுத்த கேஸ்ல இந்த கேஸ்ல எழுதிட்டீங்களா? அடுத்து போடவா சாட் பாக்ஸ்ல? பார்ட்டிசிபென்ட்ஸ் போடுங்க மேம். டைப் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனி ஐ விட்னஸ் இப்போ வந்து என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஐ விட்னஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்றாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அது எப்போ அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த வழக்கு சம்பந்தமாக இன்சிடென்ட் சம்பந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்புறாங்க, எழுதி வந்து அனுப்புறாங்க. பட் அந்த ரிப்போர்ட் எப்போ ரீச் ஆகுது அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த வழக்கு சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐ விட்னஸ் வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டரே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது அந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, இந்த இப்போ அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ அது ரீச் ஆகுது அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். ஒன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிருக்குன்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ எப்போ அது வந்து ஒன்ஸ் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் அது யாரு கொடுத்தாலும் சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு எஃப்ஐஆராக கன்சிடர் பண்ணிக்க முடியாது. அப்போ இந்த வழக்கில் என்ன கொஷின் வைக்கிறாங்க அப்படின்னா, ஐ விட்னஸ் வந்து எழுத்துப்பூர்வமாக அனுப்புன இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த வழக்கு சம்பந்தமாக அவர் அனுப்புன தகவலை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஃப்ஐஆர், இட்ஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஷின் வைப்பாங்க. பட் கோர்ட் என்ன இன்டர்பிரிட்டேஷன் வைக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, அது ஆஃப்டராக இருந்தாலும் சரி டியூரிங் த இன்வெஸ்டிகேஷனும் சரி, ஒரு ரிப்போர்ட் ஒரு தகவல் ஒரு இன்சிடென்ட் சம்பந்தமாக ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு தகவல் ஒரு ஸ்டேஷனுக்கு வருது அப்படின்னா, அதுவும் சேம் இன்சிடென்ட் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல வருதுன்ற பொழுது அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். இட்ஸ் கெனாட் பி ட்ரீட்டட் அஸ் அ எஃப்ஐஆர்னு சொல்றாங்க. அப்போ அந்த வகையில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இந்த ஐ விட்னஸ் அனுப்புன இந்த ரிப்போர்ட், இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது, ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல அனுப்புனதுனால அப்படின்னு இந்த 162ல இந்த டியூரிங் த இன்வெஸ்டிகேஷனுக்கான விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க.
எழுதிட்டீங்களா? அடுத்து சொல்லட்டா? இது வந்து கேஸ் லாஸ் வந்து உங்களுக்கு நெசசிட்டின்ற மாதிரினால தான் சொன்னேன். மேபி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. பட் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. மேபி நம்மளுக்கு நாளைக்கு ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னா கூட நமக்கு அது தெரியணும் இல்லையா? அதனால தான் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜட்ஜ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணுன்ற நெசசிட்டிலாம் இல்லை. ஓகேவா? பட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் ஒரு விஷயம் மாறாமல் இன்ன வரைக்கும் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய மைண்டில் ஏற்றிக்கோங்கன்றதுக்காக. அடுத்து இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் அதை பாயிண்டாக கூட எழுதிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் எழுதலாட்டியும் பாயிண்டாக கூட எழுதிக்கலாம். இல்லை நான் நல்லா ஜட்ஜ்மெண்ட் மனப்பாடம் பண்ணுவேன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த வழக்கில் என்ன டிஸ்பியூட் வருது அப்படின்னா, ரெண்டு பீப்புள்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ். இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே ஒரு சேம் அஃபென்ஸ் சம்மந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க வேறு வேறு பிளேஸ்லேருந்து. இப்போ ஏன்ற ஒரு நபர் திருச்சியிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு சோன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் பீன்றவர் அடுத்து பெரம்பலூர்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு அவரோட ஸ்டேஷனில். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் அஃபென்ஸ் சம்மந்தமாக தான் இருக்குது. இப்போ இதில் எது எஃப்ஐஆர்னு எடுத்துக்க முடியும், எது 161 உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வரும் அப்படின்னு ஒரு கொஷின் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இங்கே எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இதை கோர்ட்டில் ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாது. பட் இது ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாத பட்சத்தில் இதை என்ன பண்ணலாம், ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ஸ்டேட்மெண்ட்டாக பயன்படுத்த முடியாதுன்னா அது எந்த டைமில் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ கோர்ட் இங்கே என்ன பார்க்க சொல்கிறாங்கன்னா, இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜில் கொடுத்தாங்க, பிஃபோர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதற்கு முன்னாடியேவா இல்லை அதுக்கப்புறம் கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இஃப் த ஃபஸ்ட்டாக கொடுத்ததை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. செகண்டாக சேம் இன்சிடெண்ட் தான், பட் வேற ஒரு நபர் வேற ஒரு இடத்துலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு. அப்போது இந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, பிஃபோர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்னாடியே இந்த செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்ததுனால இட்ஸ் நாட் அ 162 கிலோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்படாது. இட்ஸ் ஆல்சோ ஆன் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்ரி சச் இண்டிபெண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆன் எஃப்ஐஆர். ஸோ அந்த செகண்ட் எஃப்ஐஆரை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அட்டாச் பண்ணிக்க முடியாது இந்த ஃபர்ஸ்ட் வந்த எஃப்ஐஆர் வழக்கோட. அப்போ அது டியூரிங் த இன்வெஸ்டிகேஷனில் வராது அப்படின்ற பட்சத்தில் அந்த செகண்ட் வந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் எஃப்ஐஆராக தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபென்ஸ் சேமாக இருக்கலாம், நபர் சேமாக இருக்கலாம், பட் ஃபேக்ட் மாறும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கொலை பண்ண ஒரு சேம் பேட்டர்னில் கொலை பண்ணவன் வந்து நிறைய இடங்களில் கொலை பண்ணிட்டே போயிருப்பான். பட் அஃபென்ஸ் பார்த்தோம்னா சேமாக தான் இருக்கும், அந்த நபர் பார்த்தாங்கன்னா சேமாக தான் இருக்கும். அதனால வந்து ஒரு அஃபென்ஸ் ஒருத்தவங்க மேலே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா மற்ற பாதிக்கப்பட்டவங்களாம் கொடுக்கக்கூடாதுன்னா இல்லை. அப்படி கொடுக்கப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் அதை எஃப்ஐஆராக வருமா இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்களா முன்னாடி கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு மெத்தடை வச்சு தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 161 கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் அது எனி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், டியூரிங் த இன்கொயரி ஆர் ட்ரையலில், அதுவும் பர்டிகுலராக கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எவிடன்ஸாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிரிமினல் கேசஸில் தானே பயன்படுத்த முடியாது, வேறு கேசஸில் பயன்படுத்தலாம் இல்லையா? சிவில் கேஸில் பயன்படுத்தலாமா? ஒரு சிவில் கேஸில் பயன்படுத்தலாமா, ஒரு ரிட்டுக்கு பயன்படுத்தலாமா, ஒரு மோட்டார் வெஹிக்கிள் கேஸ்க்கு பயன்படுத்தலாமா,
ஒரு கரப்ஷன் கேஸுக்கு பயன்படுத்தலாமா? இஃப் நீடட் தட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற பொழுது பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்தலாம். Achievable probability. Earlier possibility. வாய்ஸ் பிரேக் ஆகுது, சேட் பண்ணுங்க. மேபி நமக்கு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை கிரிமினல் ட்ரையல் யூஸ் பண்ணலாட்டி இப்போ வேற மற்ற ட்ரையல் வேற வேற ப்ரொசீஜரில் பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதான்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஒருத்தவங்களும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? சொல்லுங்க. சிவில் கேஸ்ல பயன்படுத்த முடியாதுங்களா? சிவில் கேஸ்ல யூஸ் பண்ண முடியாதுன்றீங்களா? ஓகே, மற்றவங்க இருக்கீங்களா? செக்ஷன் 162 சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஒன்லி டு த அக்யூஸ்ட் அண்ட் ஒன்லி டியூரிங் த இன்கொயரி ட்ரையல் ஃபார் த கிரிமினல் கேசஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் நாட் அப்ளை த என்ன சொல்கிறது அவுட் சைட் கிரிமினல் இன்கொயரி ட்ரையலுக்கு வந்து இது வந்து அப்ளை ஆகுமானா இங்கே இங்கே ஆகாது. ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 160 பொறுத்த வரைக்கும் இங்கே தான் நீங்கள் பயன்படுத்த முடியாது சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒன்லி யூசிங் த போலீஸ் ஸ்டேட்மெண்ட் அஸ் எவிடன்ஸ் இன் கிரிமினல் ட்ரையலில் மட்டும்தான். அப்போ இதே வந்து சிவில் கேசஸில் பயன்படுத்தலாமா? ரிட் பெட்டிஷன் அண்டர் ஆர்டிகல் 32 ஆர் ரிட் பெட்டிஷன் ஆர்டிகல் 226ல் எனி அதர் ப்ரொசீடிங்ஸ் கிரிமினல் ட்ரையல் அல்லாத வேறு எனி அதர் ப்ரொசீடிங்ஸில் இது அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏன்னா செக்ஷன் 162 வந்து அப்ளைஸ் ஒன்லி த கிரிமினல் ட்ரையல் ஆஃப் த சேம் அஃபென்ஸ். இதை நீங்கள் வேற ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேற ஒரு கோர்ட்டில் நீங்கள் வேற ப்ரொசீடிங்ஸுக்கு பயன்படுத்தலாம்னா பயன்படுத்தி ஈவன் இந்த டிபார்ட்மெண்ட் இன்கொயரி கொண்ட இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலாம். எழுதிட்டீங்களா? சரி, ஓகே. நமக்கு இதோடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்க்கலாம். எனி டவுட்ஸ் இருக்குதா? 2-3 ரீசன்ட் கேஸ்லாஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். இந்த நந்தினி சம்பதி அந்த கேஸோட ஃபேக்ட் கொஞ்சம் சொல்றீங்களா மேம், ஒரு ஷார்ட்டா? இந்த வரேன். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இப்போது கிரிமினல் ட்ரையலில் தான் யூஸ் பண்ணலாம், பட் மற்ற கேஸ்லால் வந்து யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இல்லை, யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? அந்த கேஸ் வந்து நான் சாட் பாக்ஸில் போடுறேன். தேங்க்யூ முருகேசன் சார். ஓகே, நந்தினி சத்பதி கேஸ் என்னன்னா, நந்தினி சத்பதி அப்படின்றவங்க வந்து ஒரு பொலிட்டீஷியன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரணைக்காக வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், விசாரணைக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டியூரிங் த இன்ட்ராகேஷனில் அவங்க வந்து ரொம்ப அமைதியாகவே இருந்திருப்பாங்க. என்ன கொஷின் கேட்டாலுமே பதில் பேசிக்கவே மாட்டாங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டாலுமே வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லலை அப்படின்னா அவங்க மேலே வந்து என்ன செக்ஷன் கீழே ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க ஐபிசியில்?
ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் ஒரு அவங்க ஈவன் தான் போலீஸ் ஆஃபீஸர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்படி அவங்க பதில் சொல்லல அப்படின்னா அவங்க மேலே வந்து சார்ஜ் போடலாம் இல்லையா? ஐபிசியில் என்ன செக்ஷன் வரும்? எனக்கு ஞாபகம் இல்லாத உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன செக்ஷன் வரும்? 203 IPC வரும் மேம். 203-ஆ? இன்டென்ஷனல் ஒமிஷன் டு இன்னொன்று 17 ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். 179 சம்திங் ஒரு ப்ரொவிஷன். டிஸ்ஒபீடியன்ஸ் 170 ஆஃப் refusing to பப்ளிக் answer public சர்வன்ட் servant. டிஸ்ஒபீடியன்ஸ் வரும்ல மேம். ஆமாம், டிஸ்ஒபீடியன்ஸ். ஸோ அது கீழே தான் அவங்க மேலே சார்ஜ் போட்டிருப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு மட்டும் ஒரு பப்ளிக் சர்வன்ட் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இந்த சார்ஜ்க்கு வந்து ஐபிசிக்கில் சார்ஜ் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க எந்த கேள்வி கேட்டாலுமே அதுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. பட் இதை தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரைட் டு சைலண்ட் அப்படின்ற ஒரு ரைட்டை வந்து இந்த கேஸில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரைட் டு சைலண்ட் அப்படின்னா எதுக்காக டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டியூரிங் த இன்ட்ராகேஷனாக இருக்கட்டும் ஒரு எக்ஸாமினேஷன் பை த போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் செல்ஃப் இன்கிரிமினேஷன் சம்பந்தமான கேள்விகளாக இருக்குது. உன்னை குற்றம் சுமத்துற மாதிரியான கேள்விகளாக இருக்குது. நீ தானே அந்த கையில் கத்தி வச்சிருந்த, நீ தானே அந்த பொண்ணை ரேப் பண்ண, நீ தானே அன்னைக்கு மர்டர் பண்ணும்பொழுது அவன் பக்கத்தில் இருந்த. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் என்ன அப்படின்னா நீ உன்னை குற்றவாளியாக உனக்கு நீயே சாட்சி சொல்கிற மாதிரி, நீயே பதில் சொல்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கக்கூடாது. இட்ஸ் வயலேட் தான் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 இல்லையா? அப்போது இந்த ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 படி செல்ஃப் இன்கிரிமினேஷன் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அதற்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அமைதியாகவே இருக்கலாம். ஸோ ரைட் டு சைலண்ட் அப்படின்றது ஒரு ஈவன் த அக்யூஸ்டு கூட இருக்குது அப்படின்னு டிக்ளேர் பண்ண கேஸ் தான் வந்து இந்த நந்தினி சத்பதி என்ற ஒரு கேஸ். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் கொஸ்டின் அப்படின்றது வந்து டியூரிங் த இன்வெஸ்டிகேஷனில் எக்ஸாமின் பண்ணும்பொழுது ஈவன் த விட்னஸ் கிட்ட கூட நீ செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் கொஸ்டின் கேட்கக்கூடாது. அப்படி கேட்ட அப்படின்னா ரைட் டு சைலண்ட் அவங்களுக்கும் இருக்குது. அப்போது செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் கொஸ்டின்றது நமக்கு எது ஞாபகம் வரணும்னா ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 அண்ட் நந்தினி சத்பதி கேஸ். அவ்வளோதான். புரிஞ்சா மேம்? புரிஞ்சுது மேம். சரி, ஓகே. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய வேறு ரீசன் கேஸ்லாஸ் பார்க்கலாம். வேறு இப்போ 2025 வந்த கேஸ்லாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 162 சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை நம்ம மனப்படம் பண்ணாட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம முன்மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ப்ளஸ் மேபி இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னாலுமே எனக்கு அந்த கேஸில் ஞாபகம் இல்லாட்டியும் நான் அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ மேம்.